அனைத்தையும் காவிமயமாக்கும் பாஜக என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தற்போது தூர்தர்ஷன் இலச்சினையிலும் காவிக்கரையை எடுத்திருக்கிறார்கள் பாஜக என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் செலினா, விவரங்களை பதிவு பண்ணலாம். தூர்தர்ஷன் லட்சணைக்கு தற்பொழுது காவி கரையை அடித்திருப்பதற்கு தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவு ஒன்று செய்திருக்கிறார். அதில் குறிப்பாக உலக பொதுமுறை கொண்ட வள்ளுவருக்கு காவி சாயம் பூசினார்கள், தமிழ்நாட்டின் ஆளுமைகளின் சிலைகள் மீது காவி பெயிண்டை ஊற்றி அவமானப்படுத்தினார்கள் எனவும், வானொலி என்ற தூய தமிழ் பெயரை ஆகாசவாணி என சமஸ்கிருதத்தில் மாற்றினார்கள், பொதிகை என்ற அழகிய தமிழ் சொல்லையும் நீக்கினார்கள், தற்பொழுது தூர்தர்ஷன் லட்சணையும் காவி சாயத்தை அடித்திருப்பதாகவும், தேர்தல் பரப்புரையில் நாம் சொன்னதை போன்றே அனைத்தையும் காவிமயமாக்கும் பாஜக சதி திட்டத்தின் முன்னேற்றம்தான் இவை எனவும், இந்த ஒன்றியத்தை பாசிசத்தை எதிராக இந்தியா மக்கள் வெகுண்டு எழுக 2024 தேர்தல் முடிவு என்பது உணர்த்தும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரையின் போதே சொன்னதை போன்றே அனைத்தையும் காவி சாயமாக்கும் பாஜக சதி திட்டத்தை முன்னேற்றம் இதுதான் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். இதற்கு எல்லாம் 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிவு என்பது இந்தியா கூட்டணியின் வெற்றி உணர்த்தும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதளத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி செலினா.